செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி நோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகிய இருவரும் சற்று முன்னதாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்ற நிலையில் அதிமுகவின் அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய முக்கிய முகங்கள் இருவருமே டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். திடீரென்று எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து வெளிப்படையாக எந்த காரணத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பும் வெளியிடாமல் அவர்கள் சென்றிருப்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம், தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்புகளை சொல்லி வருகிறார். திமுகவை தோற்கடிப்பதற்காக நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயார் என்று சொல்லி வருகிறார். இந்த நிலையில் அவர்கள் இன்று இரவு அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலை 11 மணி விமானத்தில் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட தலைவர்கள் இருவரும் இன்றைய தினம் 2:50 மணி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இன்று இரவு டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் என்ன விஷயமாக பேசினார்கள், யார் யாரை சந்தித்தார்கள் என்ற விவரம் எல்லாம் இன்று இரவு அல்லது நாளை காலை நமக்கு முழுமையாக தெரிய வரும். இந்த அதிமுகவினருடைய இந்த டெல்லி பயணம் அரசியல் அரங்கில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதை கூட்டணி நோக்கி நகர்கிறதா என்ற ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.